அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்தஹு. கிட்டத்தட்ட 3000 சப்ஸ்கிரைபர் கொண்ட எக்ஸ் முஸ்லீம் தமிழ் சேனலுக்கு முஸ்லீம்ஸை பற்றி தப்பு தப்பாக பேசி நிறைய மணி சம்பாதிக்கணும்னு ஆசை. அதுக்கு தான் சாஹில் புகாரியில் அவங்களாவே எடிட் பண்ணி தப்பு தப்பான கருத்துக்களை முன் வச்சு முஸ்லீம்ஸையும் பகையாக்குறாங்க. அதே சமயத்தில் காசும் சம்பாதிக்கிறாங்க. அவங்க வச்சிருக்க டாபிக்ஸ் எல்லாமே குர்ஆனையும் மிஞ்சிரும் போல. இஸ்லாம் போர்வாளால் பரவியது, காஃபா கடப்புகள், பேகன் வழிபாடு, அபு ஹவுஃபாவின் கொலை, நபியுடன் மாற்றிக்கொண்ட பாவப்பட்ட சபியா, 72 கன்னிகளும் 4 மனைவிகளும் எதற்கு? குர்ஆனில் இருக்கிற டாப்பிக்கை விட இவங்க கிட்ட தான் அதிகமான டாபிக் இருக்கும் போல. பேசிக் விஷயம் என்னன்னா, இவன் போட்ட எல்லா டாப்பிக்கையும் முகமது நபியை தான் குறி வச்சு தாக்கியிருக்கான். சாதனை படைத்த சாதனையாளர்களை மட்டும்தான் இந்த உலகம் தூக்கி வச்சு பேசும். அப்படி 1500 வருஷமாக இன்னும் ஒரு பர்சனோட நேமை ஸ்பாயில் ஆகாமல் நிற்குதுன்னா அது முகமது நபி மட்டும்தான். கிளாஸில் டீச்சர் வந்துட்டாங்கன்னா நம்ம என்ன செய்வோம்? எல்லாரும் எந்திரிச்சு நிற்போம். ஆனால் ஒரு சபையில் முகமது நபி வந்துட்டாங்க அப்படின்னா யாருமே எந்திரிச்சு நிற்க மாட்டாங்களாம். கீழே உட்காந்து தான் இருப்பாங்களாம். ஏன்னா அவங்க சரிசமமாக தான் பார்த்தாங்களாம். ஏழைகள் யாராவது விருந்துக்கு கூப்பிட்டாங்கன்னா கண்டிப்பாக போவாங்களாம், நிகாரிக்கவே மாட்டாங்களாம். முகமது நபி அவங்களுடைய வேலையை அவங்களாவே தான் பார்த்துப்பாங்களாம். யாரையும் வேலைக்கு சேர்த்துக்கவே மாட்டாங்களாம். நான் செத்துட்டா செலவணக்கம் இருக்கவே கூடாதுன்னு சொன்னது முகமது நபி. என்னை அடக்கம் பண்ண இடத்துல யாரும் என்னை தேடி வந்து வணங்கக்கூடாதுன்னு சொன்னது முகமது நபி. கியாம நாளில் என் கூட்டத்தாருக்கு சொர்க்க வேண்டி முன்கூட்டி பிரார்த்தனை செய்தது முகமது நபி. யாரும் வந்து பேசினாலும் மூஞ்சி கொடுத்து பேசுவாங்க இந்த முகமது நபி. அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுறதை தடை செஞ்சது முகமது நபி. விதவை பெண்களுக்கு மறுவாழ்வு கொடுத்தது முகமது நபி. பெண்களும் ஆண்களும் சொத்திலும் கல்வியிலும் சம உரிமை உண்டு அப்படின்னு சொன்னது முகமது நபி. இல்லாதவங்களுக்கு ஜக்காத்து தர்மம் கொடுக்கணும்னு சொன்னது முகமது நபி. இப்படி முகமது நபியை பற்றி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்குது. இந்த உலகத்தில் எத்தனையோ ஆக்டர்ஸ் இருப்பாங்க. அவங்கள விட மிக 100 கோடி 1 மில்லியன் கோடிக்கு மேலே ஃபேன் பேஜுக்கு இருக்கிற ஒரு பெரிய மாமனிதர்னா அது முகமது நபி மட்டும்தான். இத்தனைக்கு முகமது நபியை யாரும் பார்த்ததில்ல, பேசினதில்ல, பழகினதில்ல, ஏன் குரலை கூட கேட்டதில்லை. அவங்களுடைய வரலாறும் குணங்களும் பண்புகளும் படித்து தெரிஞ்சவங்க மட்டும்தான் இவ்வளோ பெரிய ஃபேன் பேஜை கொண்டிருக்காங்க. அவங்க சொன்ன வார்த்தைகளும் அவங்களுடைய குணங்களும் தான் இன்றைக்கி அவங்க நேமை இவ்வளவு இயர்ஸாகவே நிற்க வச்சிருக்கு. இப்போது எக்ஸ் முஸ்லீம் சேனலுக்கு ஒரு பதில். உனக்கு கொடுத்த மூளையை தான் கடவுள் எங்களுக்கும் கொடுத்துருக்காரு. உன்னால் இவ்வளவு யோசிக்க முடியும்னா கண்டிப்பாக எங்களாலையும் இவ்வளவு யோசிக்க முடியும். இப்போ நீ இந்த மாதிரி வீடியோஸ் போடுறதுனால எல்லோரும் உன்னை தலையில் தூக்கி வச்சு ஆடவும் மாட்டாங்க. முஸ்லீம்ஸை இருக்கிறவங்கன்னா நீ சொல்கிறத நம்பிட்டு காஃபிராகவும் வரமாட்டாங்க. ஸோ அதனால் லூசு மாதிரி வீடியோ போடாமல் இந்த வீடியோஸுக்காக காசுக்காக தான் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இரு. ஸோ இந்த மாதிரி வீடியோஸ்லாம் போட்டு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வரணும், நிறைய காசு சம்பாதிக்கணும்னு நினச்சி இந்த மாதிரி மனசு கஷ்டப்படுற மாதிரி வீடியோஸ் நான் போட்டு மனசையும் கஷ்டப்படுத்தாமல், அதாவது பிறர் மனசையும் கஷ்டப்படுத்தாமல், மதங்களுக்குள்ள ஒற்றுமையும் பிரிக்காமல் இருக்கிறது உனக்கு நல்லது. ஷார்ட்டாக சொல்லணும்னா இந்த மாதிரி போடுறதுக்கு நீ செத்தே போயிடலாம். இது உனக்கு போதுமானதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய், see you.